to Sala's Cooking. ரொம்ப நாளாவே என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க எக்லெஸ் கேக் ரெசிபியோட வீடியோ கேட்டுகிட்டே இருந்தாங்க. நிறைய ரீசன்ஸ்னால அதை பண்ண முடியல. இப்போ மறுபடியும் சேனல் ரீஸ்டார்ட் பண்ண போகிறோம் டிசைட் பண்ணதுமே நியூ இயருக்கு 1/2 kg எக்லெஸ் பட்டர்ஸ்காட்ச் கேக் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணியிருந்தேன். அந்த ரெசிபி வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 3/4 கப்பு மைதா, அதிலிருந்து 1 டேபிள் ஸ்பூன் மைதாவை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இதுதான் வந்து கேக் ஃப்ளார். கடையிலலாம் கேக் ஃப்ளார்ன்ட்டே தனியாக விற்கும். ஒருவேளை நீங்கள் அது வாங்குறீங்கன்னா 3/4 கப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே பேக்கிங் பவுடர் 3/4 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், சால்ட் வந்து ஒரு பிஞ்ச் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பேக்கிங் பவுடர், சால்ட்டு எல்லாமே வந்து நல்லா மைதா கூட மிக்ஸ் ஆகும். இப்போ இன்னொரு பவுலில் 1/2 கப் தயிர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தயிரில் எந்த கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா ஒரு தடவை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதில் 1/2 கப்பு சுகர் சேர்த்துக்கிறோம். நார்மல் சுகர் தான். பவுடர் பண்ண சுகர் எடுக்கிற மாதிரி இருந்தால் 3/4 கப் எடுத்துக்கோங்க. அந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டெப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்க்கரை முழுசாக கரையிற வரைக்கும் நீங்கள் வந்து பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறமா தான் நீங்கள் ஆயில் சேர்த்தணும். நான் நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் 1/4 கப் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடணும். எண்ணெயும் தயிரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் நமக்கு கேக் கரெக்ட் டெக்ஸ்சரில் கிடைக்கும். ஸோ கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெயும் தயிரும் ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. சர்க்கரையும் முழுசாக கரைஞ்சிருச்சு. இப்போ இது கூட பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் இல்லை அப்படின்னா வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட 1/8 கப் பால் சேர்த்துக்க போகிறோம். அதாவது 1/4 கப்பில் பாதி அளவு. பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால், நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், சூடாக இருக்கக்கூடாது. ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறமா ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்த்துடலாம். 2 பேட்சாக பிரித்து சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா அடுத்த பேட்சை சேர்த்துக்கோங்க. இப்போ மீதி இருக்க மாவை சேர்த்துட்டு கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த ஸ்டெப்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட். மாவை வந்து ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்மூத்தான ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சி வந்த உடனே மிக்ஸ் பண்ணுறதை நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். அடியில் ஏதாவது மாவு தங்கி இருக்கான்ட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு இந்த பேட்டரை வந்து நம்ம இப்போது கேக் பேனில் வந்து சேர்த்துடலாம். ஃபைவ் இன்ச் பேக்கிங் பேனில் ஒரு பேக்கிங் பேப்பர் போட்டு லைட்டாக ஆயிலில் க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம பேட்டரை ஆட் பண்ணிடலாம். மீன்வைல் பேட்டர் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவனை 10 நிமிஷம் 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டேன். பேட்டரை கேக் பேனில் ஊற்றுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்தால் ரிமூவ் ஆகிடும். இப்போ இதை நம்ம அவனில் வச்சிடலாம். இதை ஒரு 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணணும். அடிக்கடி வந்து அவனை ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க. டாப் லேயர் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா அவனை ஓப்பன் பண்ணி ஒரு டூத் பிக் இன்சர்ட் பண்ணி பாருங்கள். க்ளீனாக வந்தது அப்படின்னா கேக் பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஒருவேளை மாவு லைட்டாக ஒட்டிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு அவனை பொறுத்தும் வந்து பேக்கிங் டைம் மாறும். 5 நிமிஷம் கூட குறைய ஆகலாம். ஸோ பார்த்துக்கோங்க. அவன்லேருந்து கேக்கை வெளியில் எடுத்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் அப்படியே பேன்லேயே விட்டுடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா சைட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கேக் பேன்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. கேக் பேன்லேயே கம்ப்ளீட்டாக ஆற விட்டோம் அப்படின்னா அந்த கேக்கோட ஹைட் குறைஞ்சிரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா கேக் பேன்லேருந்து ரிமூவ் பண்ணி ஆற விடணும். கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கிளிங் ரேப் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுடுங்க. அந்த டைமில் நம்ம ஃப்ராஸ்டிங் சாஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். 3/4 கப்பு நல்லா ஜில்லுன்னு இருக்கிற விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்து இதுதான். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஐசிங் சுகர் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஐசிங் சுகர் தான் சேர்த்தணும். பவுடர் பண்ண சுகர் சேர்த்தணும் அப்படின்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்காது. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எலக்ட்ரிக் பீட்டரோட லோ ஸ்பீடில் வச்சுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணுங்கள். இப்போ 2-3 மினிட்ஸ் போல் நம்ம பீட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி சாஃப்ட் பீக் கன்சிஸ்டன்சியில் க்ரீம் இருக்கும். இது கூட ஒரு 2-3 ட்ராப்ஸ் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ மறுபடியும் பீட்டரோட ஹை ஸ்பீடில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணுங்கள். பீட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்ல திக்காக வரும். நமக்கு பீட் பண்ணும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுதான் வந்து ஸ்டிஃப் பீக் கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி தான் நமக்கு வேணும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு கேக்கில் அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும்.
போலை தலைகீழ திருப்பி வச்சாலும் ஒரு ஸ்பேச்சுலாவில் எடுத்து எவ்வளோ ஷேக் பண்ணாலும் அப்படியே ஸ்டிஃபாக இருக்கும். இதை 2 போர்ஷனாக டிவைட் பண்ணிவிட்டு ஒன்றில் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்க போகிறேன். இந்த ஸ்டெப் வந்து பியூர்லி ஆப்ஷனல் தான். ஃபுட் கலர்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஃப்ராஸ்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வெளியில் எடுத்தால் போதும். அடுத்தது பட்டர்ஸ்காட்ச் சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 1/3 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு சர்க்கரை மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு ஸ்பேச்சுலா இல்லைனா வந்து ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு லைட் கோல்டன் கலர் வந்ததுமே இதில் 2 டேபிள் ஸ்பூன் ரூம் டெம்பரேச்சர் சால்டட் பட்டர் சேர்த்துக்கோங்க. இந்த சாஸ் ரெடி பண்ணும்போது நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், த்ரூ அவுட் த ப்ராசஸ் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா இது கரிஞ்சிரும், ஒரு மாதிரி கசப்பு தன்மை வர ஆரம்பிச்சிரும். வெண்ணெய் ஃபுல்லாக உருகினதுக்கப்புறமா இதில் 1/3 கப் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம், விப்பிங் க்ரீம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீம் ஆட் பண்ணதுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து விட ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கட்டி ஃபார்ம் ஆகிற மாதிரி தான் இருக்கும், பயப்பட வேண்டாம், கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ சூப்பராக பட்டர்ஸ்காட்ச் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடுங்க. அடுத்தது பட்டர்ஸ்காட்ச் சிப்ஸுக்கு பதிலாக நட்ஸ் வச்சு ப்ரலைன்ஸ் ரெடி பண்ணிக்க போகிறோம். ப்ரலைன்ஸ் எப்படி பண்ணணுன்ட்டு ஆல்ரெடி பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். தேவைப்பட்டால் கமெண்ட்டில் லிங்க் பின் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ தேவையான எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது ஃப்ராஸ்டிங் தான். நம்ம கேக்கோட டாப் லேயரை லைட்டாக ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரிம் பண்ணிவிட்டு ஃப்ராஸ்டிங் பண்ணும்போது கேக்கோட இந்த டாப் லேயர் கரெக்டான லெவலில் நீட் ஃபினிஷிங் இருக்கும். சம்டைம்ஸ் கேக்கோட சென்டர் போர்ஷன் மட்டும் ஹைட் அதிகமாக இருக்கும். நீங்கள் ட்ரிம் பண்ணாமல் அப்படியே ஃப்ராஸ்டிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு டோம் ஷேப் மாதிரி இருக்கும். அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. டாப் லேயரை ட்ரிம் பண்ணதுக்கப்புறமா நான் கேக்கை 2 லேயராக கட் பண்ணிக்க போகிறேன். எனக்கு க்ரீமை விட கேக் அதிகமாக இருந்தால் பிடிக்கும். ஸோ அதனால் நான் 2 லேயராக மட்டும் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஒரு வேளை க்ரீம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் 3 லேயராக கூட கட் பண்ணிக்கலாம். கேக்கை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால நமக்கு கட் பண்ணும்போது ரொம்ப நீட் ஸ்லைஸாக கிடைக்கும். அதே மாதிரியே கேக் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செரேட்டட் நைஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம கேக்குக்கு மேக்கப் போடுறது மட்டும்தான் பாக்கி. ஒரு டர்ன் டேபிள் இல்லைனா வந்து ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. என்கிட்ட கேக் போர்டு இல்லை, ஸோ அதனால் வந்து நான் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ண லேயரில் டாப் லேயரை ஃபஸ்ட்டு கீழே வச்சுக்கோங்க. கேக்கை மாய்ஸ்ட்டாக வச்சுக்கணுங்கிறதுக்காக மேலே கொஞ்சமாக சுகர் சிரப் சேர்த்துக்க போகிறோம். சுகர் சிரப் ஒன்றும் இல்லை, நார்மல் தண்ணியில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்மூத்தாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பட்டர்ஸ்காட்ச் சாஸை இதுக்கு மேலே ஊற்றிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து பட்டர்ஸ்காட்ச் சாஸை பைப்பிங் பேக்கில் ஊற்றி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரலைன்ஸை சேர்த்துடலாம். இதுக்கு மேலே இன்னொரு லேயர் கேக்கை வச்சிடலாம். கேக்கோட பாட்டம் லேயரை நம்ம இப்போ மேலே வைக்கிறோம். மறுபடியும் அதே மாதிரியே மேலே சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற க்ரீமையும் அப்ளை பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஸ்மூத் பண்ணி விட்டுக்கோங்க. கேக்கோட சைட்லையும் இப்போ நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். கேக் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி எல்லா பக்கமும் க்ரீம் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு ஸ்மூத் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்க்ரேப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்க்ரேப்பரை வச்சு ஃபுல்லாக ஸ்மூத் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைனா நார்மலாக ஸ்பேச்சுலா வச்சே கூட பண்ணிக்கலாம்.
எட்ஜஸையும் அதே மாதிரியே ஸ்மூத் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கேக்கை ஃபுல்லாக நீட்டாக கவர் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் கோட்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லோ கலர் க்ரீமை நான் இதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். உங்களுக்கு பிடிச்ச டிசைனை நீங்கள் போட்டுக்கலாம். கேக்கோட ஃபினிஷிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் நீட்டாக வரும். நானுமே வந்து பிகினர் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன். க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்மூத் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்பேச்சுலாவை வச்சு சிம்பிளாக ஒரு டிசைன் போட்டுக்கிறேன். நீட் ஃபினிஷிங் வரணும் அப்படின்னா ஸ்பேச்சுலாவை அப்பப்போ தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி டிசைன் போடுங்க. சூப்பராக வரும். மேலே பட்டர்ஸ்காட்ச் சாஸ் அப்ளை பண்ணிவிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். சைடில் ட்ரிப்பிங்ஸ் மாதிரி கொடுத்தா இன்னமும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சாஸ் வச்சு மேலே நீட்டாக கவர் பண்ணதுக்கப்புறமா ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்வர்ல் எஃபெக்ட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஸ்டார் நாசில் வச்சு இந்த மாதிரி சைடில் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். ஃபைனலாக ப்ரலைன் வச்சு மேலே டாப்பில் வந்து டெக்கரேட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட கொஞ்சம் ரெடிமேட் பட்டர்ஸ்காட்ச் சிப்ஸும் இருந்துச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணி மேலே வந்து லைட்டாக டெக்கரேட் பண்ணிக்கிறேன். ஒரு டிஷ்யூ இல்லைனா கிளாத் வச்சு சைட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கேக்கோட பாட்டமில் ஒயிட் கலர் க்ரீம் வச்சு சிம்பிளாக ஒரு பேர்ல் மாதிரி வச்சு நான் கேக்கை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். கேக்கை அல்லேக்காக தூக்கி வேற ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. இதுதான் கேக்கோட ஃபைனல் லுக். 1/2 kg எக்லெஸ் பட்டர்ஸ்காட்ச் கேக் வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. கேக்கை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப டெலிஷியஸாக இருந்துச்சு. வீட்டில் இருந்த எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சு. என்னோட ஹாப்பினஸை நீங்களும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கேக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சாராஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். until then bye.